விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி சிவகாசியில் உள்ள பெத்தகேஸ்வதை கிறிஸ்தவ மதபோதகர்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். அப்போது கிறிஸ்தவ மக்களின் நலன்களுக்கு தான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் என அவர் உறுதியளித்ததோடு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை மீண்டும் மக்கள் பணியாற்ற தேர்ந்தெடுக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைத்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டியும் சிவகாசி தொகுதியில் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அமோக வெற்றி பெற வேண்டியும் கிறிஸ்தவ மத போதகர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஆண்டவரே, அவர் மேல் இருக்கக்கூடிய ஜெபிக்கிறோம். நீதியுள்ள தேவன் கர்த்தர் நீதியை நிலைநாட்டக்கூடிய ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் ஆண்டவரே பெரிய மாற்றத்தை உண்டாக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சிவகாசி பட்டணத்திலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஐயாவை கர்த்தரை பயன்படுத்துவீராக. நிர்மல காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.